2 இரும்பு கரங்கள். ராஜவிகாரம்னு பெயர் பெற்றது. இரவு 2ஆம் ஜாமத்துக்கு மேல யாரும் வெளியில கிளம்பக்கூடாதுன்னு தெரியுமோ? அவங்களால எனக்கு என்ன ஆபத்து? பல்லவர்களை பழிக்கு பழி வாங்கினா. பொழுது விடியறதுக்குள்ள நம்ம கோட்டையை விட்டு போயிடணும். கைத்து வழியா மேலே ஏறின பரஞ்சோதி கூரை கிட்ட போனப்ப 2 இரும்பு கரங்கள் தன்னோட புயங்களை பிடிச்சு மேலே தூக்கி விடுறத உணர்ந்தா. மறுகணமே தான் மேற்கூரையில நிற்கிறதையோ தனக்கு எதிரில் பேச வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியா உதட்டுல ஒத்த விரலை வச்சுட்டு புத்த பிக்ஷு நிற்கிறதையும் பார்த்தா. அவருக்கு பின்னால இன்னொரு இளம் புத்த சன்னியாசி நிற்கிறதும் தெரிஞ்சுது. பெரிய பிக்ஷு ஜாடை காட்டிய உடனே இளம் புத்தன் கைத்த மேலே இழுத்து சுருட்டி ஒரு காவி துணிக்குள்ள அதை வச்சு கட்டினான். பரஞ்சோதி கூரை மேலே நின்றுட்டே சுத்தியும் முத்தியும் பார்த்தப்ப கண்ணு கட்டின தூரம் காஞ்சி நகரத்து மாட மாளிகைகளோட உப்பரிகைகள் வெண்ணிலாவில் தாவல்யமாக பிரகாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா. இதுக்குள்ள பெரிய பிக்ஷு சிறைச்சாலை கூரையோட துவாரத்தை ஓடுகளை பரப்பி அடைச்சிட்டு பரஞ்சோதிய ஒரு விரலால தொட்டு தமக்கு பின்னால வரும்படி ஜாடை காட்டினார். அவரை பின்தொடர்ந்து பரஞ்சோதியும் இளம் பிக்ஷுவும் ஓட்டு கூரைகள் மேலேயும் நிலா மாடங்கள் மண்டபங்கள் மேலேயும் ஓசைப்படாம மெதுவா நடந்து போனாங்க. வீதியில் ஏதாச்சும் சந்தடி கேட்டால் புத்த பிக்ஷு உடனே தமக்கு பின்னாடி வரவங்களுக்கு ஜாடை காட்டிட்டு உட்காந்துக்குவார். சந்தடி நீங்கினதுக்கு அப்புறமா எழுந்து நடப்பார். இப்படியா 7-8 கட்டடங்களை மேற்கூரை வழியாக கடந்ததுக்கு அப்புறமா ஒரு வீட்டோட முகப்புல வீதி ஓரத்தில் பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த இடத்துக்கு வந்தாங்க. பன்னீர் மரங்களோட அடர்ந்த பசிய இலைகளுக்கு இடையிடையே கொத்து கொத்தா பூத்திருந்த பன்னீர் மலர்கள் வெண்ணிலாவில் வெள்ளி மலர்களாக பிரகாசிச்சுது. அந்த மலர்களோட சுகந்த பரிமளத்தை இளந்தென்றல் நாலா பக்கமும் பரப்பிட்டு இருந்துச்சு. புத்த பிக்ஷு வீதியை இருபுறமும் நல்லா பார்த்துட்டு அந்த பன்னீர் மரங்களில் ஒன்று பிடிச்சிட்டு கீழே இறங்கினார். பரஞ்சோதியும் இளம் பிக்ஷுவும் அவ்விதமே இறங்கினாங்க. கொஞ்ச தூரம் நடந்து கோயில் மாதிரி இருந்த ஒரு அழகான கட்டிடத்தோட வாசலை அடைஞ்சாங்க. அந்த கட்டிடம்தான் காஞ்சி நகருக்குள்ளே இருந்த புத்த விகாரங்கள்லேயே மிக பெருசு. ராஜவிகாரம்னு பெயர் பெற்றது. கருணாமூர்த்தியான புத்த பகவானுடைய திருப்பட்கல்ல ஒன்று அந்த கோயிலோட கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்துச்சு. பல்லவ மன்னர்கள் என்னதான் அப்பப்போ ஒவ்வொரு மதத்தில் பற்றுடையவர்களாக இருந்தாலும் எல்லா மதங்களையும் சம நோக்கோடு பார்த்து அந்தந்த மத ஸ்தாபனங்களுக்கு மானியம் விடுறது வழக்கம். அப்படி ராஜாங்க மானியத்தை பெற்றது தான் ராஜவிகாரம். அது மட்டும் இல்லாமல் காஞ்சியில் சில பெரும் செல்வந்தர்கள் புத்த சமயத்தை பின்பற்றி இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தனான தனதாசன்கிற வியாபாரி தன்னோட ஒரே மக வியாதியாக கிடந்தப்ப பிள்ளை பிழைச்சா ராஜவிகாரத்தை புதுப்பிச்சு தரேன்னு வேண்டுதல் செஞ்சிட்டான். பிள்ளை பிழைச்சதுனால ஏராளமான பொருட்செலவு செஞ்சு விகாரத்தை புதுப்பிச்சான். தாவல்யமான முத்து சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்த ராஜவிகாரம் வெண்ணிலாவில் அழகோட வடிவமாக விளங்குச்சு. அதை பார்த்ததும் பரஞ்சோதி, ஆஹா என்ன அழகான கோயில் அப்படின்னு சொன்னான். புத்த பிக்ஷு சற்று நின்று அவனோட வாயை பொத்துனார். அந்த சமயத்தில் அவங்க பன்னீர் மரங்களுடைய நிழலை தாண்டி ராஜவிகாரத்துக்கு எதிரில் திறந்த வெளிக்கு வந்திருந்தாங்க. அதே சமயத்தில் ராஜவிகாரத்துக்கு எதிர் வரிசையில் இருந்த கட்டிடங்களோட இருண்ட நிழலில் இருந்து 2 வெண்புறவிகள் வெளிப்பட்டு வந்துச்சு. அது மேலே 2 வீரர்கள் காணப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் நடுவயசுக்காரர், இன்னொருத்தர் வாலிபர். 2 பேரும் பெரிய முண்டாசை கட்டியிருந்தாங்க. 2 குதிரைகளும் ராஜவிகாரத்தை நெருங்கி வந்துச்சு. வீரர்களில் பெரியவன் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொன்னான். இளம் பிக்ஷுவோ தர்மம் சரணம் கச்சாமின்னு சொன்னார். அடிகளே, இரவு 2ஆம் ஜாமத்துக்கு மேலே யாரும் வெளியில் கிளம்பக்கூடாதுன்னு தெரியுமோ அப்படின்னு கேட்டான் முதிய வீரன். தெரியும், ஆனால் சன்னியாசிக்கும் அந்த கட்டளை உண்டுங்கிறது தெரியாது அப்படின்னு சொன்னார் பிக்ஷு. இந்த அர்த்தராத்திரியில் எங்கே கிளம்புனீங்களோ அப்படின்னு அந்த வீரன் கேட்டான். இந்த பிள்ளை என்னோட சிஷ்யன், காஞ்சிக்கு புதியவன், காணாமல் போயிட்டா, அவனை தேடி பிடிச்சு அழைச்சி வந்த அப்படின்னு பிக்ஷு பதில் சொன்னார். இந்த வாலிபனுக்கு எந்த ஊரோ? சோழ நாட்டில் செங்காட்டாங்குடி. இன்னைக்கு தான் 2 பேரும் வந்தீங்களாக்கோ? ஆமாங்க ஐயா. தங்கள் திருநாமம் என்னவோ? நாகநந்தின்னு சொல்லுவாங்க. சரி சரி, இனிமே நள்ளிரவில் கிளம்ப வேண்டாம் சுவாமி.
சிஷ்ய பிள்ளைக்கிட்டவும் சொல்லி வையுங்க அப்படின்னு அந்த வீரன் சொன்னான். வீரர்கள் குதிரைகளை தட்டிட்டு போனதுக்கு அப்புறமா 3 பேரும் ராஜவிகாரத்துக்குள்ளே பிரவேசிச்சாங்க. அவங்க உள்ள நுழைஞ்சதும் ராஜவிகாரத்தோட வெளிக்கதவு சாத்தப்பட்டுச்சு. உள்ள வெகு தூரத்தில் கர்ப்ப கிரகம் தீப வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பரஞ்சோதி பிரமிப்பாக பார்த்துட்டு நின்னான். உள்ளே இருந்து வந்துட்டு இருந்த அகில் புகையுடைய வாசனை அவனோட தலையை கிறுகிறுக்க செஞ்சுது. புத்த பிக்ஷு அவனோட தலையை தொட்டு, பிள்ளையே, எப்பேற்பட்ட ஆபத்து உனக்கு வந்துச்சு? புத்த பகவானோட கருணையினால் தப்பிச்ச அப்படின்னு சொன்னார். பரஞ்சோதி அவரை ஏறிட்டு பார்த்து, அடிகளே, எந்த ஆபத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டா. பெரிய ஆபத்து இந்த விகாரத்தோட வாசல்லையே வந்துச்சு. குதிரை மேலே வந்தவங்க யார் தெரியுமா அப்படின்னு பிக்ஷு கேட்டார். எனக்கு எப்படி சாமி தெரியும்? நான் தான் காஞ்சிக்கு புதுசாச்சேன்னு பரஞ்சோதி சொன்னான். பிக்ஷு பரஞ்சோதியோட காதோடு, மகேந்திர சக்கரவர்த்தியும் அவரோட மக மாமல்ல நரசிம்மனும் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ பரஞ்சோதிக்கு உண்மையாகவே தூக்கி வாரி போட்டுச்சு. நிஜமாவா அப்படின்னு வியப்பா கேட்டா. ஆமாம், 2 பேரும் மாறு வேஷம் பூண்டு நகர சுத்த கிளம்பி இருக்காங்க. வேஷம் தரிக்கிறதுல மகேந்திர பல்லவருக்கு இணையானவங்க இந்த பரதக்கண்டத்திலேயே இல்லைன்னு பிக்ஷு சொன்னார். பரஞ்சோதி கொஞ்ச நேரம் ஆச்சரிய கடலில் மூழ்கி இருந்துட்டு, ஆமாம், அவங்களால எனக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டான். புத்த பிக்ஷு ஒரு கேலி சிரிப்பு சிரிச்சாரு. என்ன ஆபத்துனா கேட்குற? யானை மேலே வேலறிஞ்ச பிள்ளை நீதான்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது. நீ பிழைக்கிறதே கஷ்டம். அந்த சக்கரவர்த்தி குமாரன் இருக்கானே, அவன் எப்பேற்பட்டவன்னு தெரியுமா? இந்த பூமண்டலத்தில் தன்னை விட பலசாலியோ வீரனோ ஒருத்தனும் இருக்கக்கூடாதுங்கிறது அவனோட எண்ணம். அப்படி யாராச்சும் இருந்தால் அவன் கூட மல்யுத்தம் செஞ்சு தோல்வி அடையணும். இல்லைனா யமனுலகம் போக வேண்டியது தான்னு பிக்ஷு சொன்னார். சண்டைன்னு வந்தா நான் ஒன்றும் பின்வாங்க மாட்டேன் அடிகளே. சக்கரவர்த்தி குமாரனாவே இருக்கட்டும், யாராத்தான் இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னான் பரஞ்சோதி. தெரியும் தம்பி, நீ இப்படிப்பட்ட வீரனாக இருக்கிறதுனால தான் உனக்கு ஆபத்தே அதிகம். நீ வேலை எறிஞ்சதால தானே கோயில் யானைக்கு மதம் பிடிச்சது அப்படின்னு பொய் குற்றம் சாட்டி உன்னை தண்டிச்சிடுவாங்கன்னு பிக்ஷு சொன்னார். இதை கேட்ட உடனே பரஞ்சோதிக்கு நெஞ்சில் சுருக்குன்னு பட்டுச்சு. சுமைதாங்கியில் படுத்திருந்தப்ப யாரோ பேசிட்டு போனது ஞாபகம் வந்துச்சு. நாகநந்தியோட வார்த்தைகளில் இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாதவனுக்கு இப்போது கொஞ்சமாக நம்பிக்கை உண்டாச்சு. அப்படிப்பட்ட அநியாயமும் உண்டா அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா. ஆமாம் பரஞ்சோதி, இந்த காஞ்சி பல்லவர்களோட குலத்தொழிலே அதுதான். 150 வருஷங்களுக்கு முன்னாடி உன்ன மாதிரியே கல்வி பயிலுறதுக்காக மயூர சன்மன்கிற இளைஞன் இந்த நகரத்துக்கு வந்தான். அவனோட வீரத்தை பார்த்து பொறாம கொண்ட பல்லவ ராஜகுமாரன் அவன் மேலே பொய் குற்றம் சாட்டி சிறையில் அடைச்சிட்டான் அப்படின்னு பிக்ஷு சொன்னார். ஓ, அப்புறம்னு பரஞ்சோதி கேட்டான். அப்புறம் என்ன, மயூர சன்மன் சிறையிலிருந்து தப்பி போய் கிருஷ்ணா நதிக்கரையில் தனி ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டு பல்லவர்களை பழிக்கு பழி வாங்கினான். புத்த பகவானோட அருளால் மயூர சன்மனை போலவே நீயும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பிச்சேன்னு பிக்ஷு சொன்னார். அப்போ பரஞ்சோதி குறுக்கிட்டு, அடிகளே, மற்ற ஆபத்துகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்கு பசிங்கிற ஆபத்து தான் பெரிய ஆபத்தாக இருக்குது. பசியினால் என்னோட பிராணனே போயிடும் போல இருக்குதுன்னு சொன்னான். நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு அழைச்சிட்டு போய் உணவு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஒரு மண்டபத்தோட தாழ்வாரத்துக்கு அவனை அழைச்சிட்டு வந்து, பரஞ்சோதி, இங்கேயே படுத்துக்கோ. தூங்கிறதுக்கு ஒரு முகூர்த்த காலம் நான் உனக்கு கொடுக்குறேன். நிம்மதியாக தூங்கு. உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுசாக நீங்கிடலை. பொழுது விடியறதுக்குள்ளே நம்ம கோட்டையை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னார். பரஞ்சோதி அப்படியே அந்த மண்டபத்தோட தளத்தில் சாஞ்சா. அடுத்த நிமிஷமே நித்ரா தேவி அவனை ஆட்கொண்டா. இத்தோடு 9வது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு. பரஞ்சோதிக்கு வந்த ஆபத்து நீங்கிடுச்சுன்னு நினச்சோம். ஆனால் புத்த பிக்ஷுவோ பரஞ்சோதிக்கு இன்னும் ஆபத்து காத்துட்டு இருக்குதுன்னு சொன்னார். அது என்ன? அதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். 10வது அத்தியாயத்தோடு நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.